பசங்க இந்த 4 விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா, இது பாய்ஸோட சைக்காலஜி. பாய்ஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க இதை நான் ரிவீல் பண்ணதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன், ஃபோனை ரொம்ப மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தப்பு பண்ணுவான்னு இல்லை, ஆனால் அவனோட பர்சனல் ஸ்பேஸில் உங்களை அலோவ் பண்ண அவனுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. இது ஒரு சைன் தான். செகண்ட் ஒன், இரிட்டேஷன் ஓவர் ஸ்மால் திங்ஸ். முன்னாடி உங்ககிட்ட பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ அவனுக்கு கடுப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண பார்ப்பான். தேர்டு ஒன், நீங்கள் உங்கள் கவலையை சொன்னால் எல்லாம் சரியாகிரும்னு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவான். உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டான். சீக்கிரமாக கான்வர்சேஷனை முடிக்க தான் பார்ப்பான். இது எல்லாமே உங்களுக்கு ஃபீலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். முன்னாடி உங்கள் சின்ன அச்சீவ்மெண்ட்டை கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அவனுக்கு பெருசாக ஒன்றுமே தோணாது. டீம் ஸ்பிரிட்டே மொத்தமாக போன மாதிரி இருக்கும். இது நம்ம பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ, கிராண்ட் பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா ஒரு சைடு ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணோன்றதையும் அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நான் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.